தமிழகத்துல தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஞ்சா இது மாதிரி வந்து அதிகமா வடநாட்டுல இருந்து அது தமிழகத்துக்கு வந்து வருது அப்படின்னு. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றங்களிலும் போராட்டத்தின் மூலமாக எடுத்து பேசி வருகிறேன். வட மாநிலங்களிலிருந்து தொடர்வண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தி வருகின்ற லாரிகளில் சரக்கூந்துகளில் வருகின்ற கஞ்சா, போதை, கொக்கைன் போன்ற பொருட்களை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெருமளவில் ஆங்காங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கும், தமிழர்கள் தாக்கப்படுவதும், கொலை செய்யப்படுவதும், பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதிலும் கூட உங்களுக்கு தெரியும், வேலூர்லேயே கூட ஒரு வெளிமாநில கல்லூரி மாணவியை வட மாநிலத்து ஒரு கும்பல் ஆட்டோவில் கடத்தி சென்று கற்பழித்து விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். அப்புறம் நம்முடைய காவல்துறை அவர்களை கைது செய்தது. ஆக இங்கு எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருப்பது போதை தான். அது முற்று முதலுமாக அதான் சொல்கிறேன், ஒரே ஒரு சொட்டு கூட மது இல்லாத, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடாக இதை உருவாக்கினால் மட்டும்தான் இனி தமிழ் சமூகம் இங்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு வாழ முடியும் என்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. 26 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இன்னும் அந்த அதிகமான சீட் கேட்பீங்களா, இல்லை வேறு எதுவும் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கூட்டணி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளை விட எங்கள் கட்சிக்கு என்று சில கோரிக்கைகள் இருக்கிறது. அதை நாங்கள் திமுக தலைமையிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும். அது இஸ்லாமியர்கள் இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், மூலையாக இருக்கலாம், எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெறணும். அதற்கு ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அது வரவேற்புக்குரியது. ஆனால் மாநில அரசு இதை எடுக்கின்ற போது கண்டிப்பாக அதை உச்சநீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் அங்கீகரிக்கும். அதனால் அதை மாநில அரசே எடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சர் அவர்கள் அது பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இரண்டாவது, ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதனால் அது இனப்படுகொலை என்று ஒரு தீர்மானமும், அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இயற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நான் முன்வைத்திருக்கிறேன். அதே போன்று தமிழக வேலை தமிழருக்கு, தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் இங்கே உங்களுக்கு தெரியும், டிஎன்பிசியின் ஊடாக ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கின்ற போது 2014 இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசி தேர்வை எழுதி அதில் வெற்றி பெற்று அரசு பதவிகள் வழங்கப்படும் என்று வழங்கினார்கள். அதை எதிர்த்து 10 ஆண்டு காலமாக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து டிஎன்பிசி அலுவலகங்களை பூட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தற்போது திமுக ஆட்சியிடம் அந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கி அதை மாற்றி ஒரு சட்டத்தை நான் அறிவித்தேன். அந்த சட்டம்தான் தமிழ் கண்டிப்பாக எழுத, படிக்க, பேச தெரியணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.